ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும். முருகா முருகா என்று ஓதும் அடியார் முன். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு திருமண வாழ்வில் மூல நட்சத்திரமும் தனுசு ராசியும். பொதுவா மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அவ்வளவு எளிதாக யாரும் திருமணம் செய்து கொள்ள ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், மணமகனின் தந்தைக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணால் ஆயுள் தோஷம் ஏதும் ஏற்படுமா என்று சிறிது அச்சம். இதை பற்றி பேசுவதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்புறம் ஷேர் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே, மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகள் என்ற அடிப்படையில் சுக்கிரனின் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரமும், ராகுவின் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரமும், சனியின் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களும், கும்பம் மீனம் மேஷம் கடகம் மிதுனம் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சக ராசிகள் மற்றும் துலா ராசி இவைகள் மிகவும் சரியான பொருந்தக்கூடிய ராசிகள். பொதுவா திருமண அமைப்பில் தினம் கணம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு இவைகள் மிக முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகின்றது. அதிலும் ஆண் பெண் இருவருக்கும் ராசியும் ராசி அதிபதியும் ஒருவராக இருந்தால் மிகவும் சிறப்பு. இன்னும் சிறப்பாக ராசிநாதன் ஒருவருக்கொருவர் நட்பாகவோ அல்லது ஒருவராகவோ ஆண் பெண் இருவருக்கும் அமைந்தால் அவர்களுக்கு ரஜ்ஜு வேதை கணம் மற்றும் யோனி பொருத்தம் அவசியமற்றது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நண்பர்களே, நான் முதல்ல சொன்னது மாதிரி மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு பாவகமும் மனித உறவுகளை பற்றி எடுத்துரைக்கிறது. அதன் அடிப்படையில் 3ஆம் பாவகம் இளைய சகோதரன் மற்றும் மாமனார் என்ற உறவை சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இதன் அடிப்படையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணிற்கு 3ஆம் பாவத்தின் அதிபதி சுபகிரகங்களுடன் இணைந்தோ அல்லது சுபகிரகங்களுடன் இணைந்து அல்லது சுபகிரகங்களுடன் பார்க்கப்பட்டு கேந்திரம் மற்றும் திரிகோணங்களில் நின்று ராசி மற்றும் நவாம்சத்தில் ஆட்சியோ உச்சமும் பெற்று நின்றால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணால் மணமகனின் தந்தைக்கு ஏற்படும் ஆயுள் தோஷம் என்ற அமைப்பு ஏற்படாது, மாறாக சுபபலனே ஏற்படும். ஆனால் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து அந்த பெண்ணின் லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தின் அதிபதி 6, 8, 12 நின்றாலோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டு ராசி மற்றும் நவாம்சத்தில் நீசம் பெற்று பலம் இழந்து நின்றால், பாவகிரகங்களுக்கு மத்தியில் நின்றால் நிச்சயமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு மாமனாராக வருபவரின் ஆயுளுக்கு தோஷம் ஏற்படும். எனவே மூல நட்சத்திரம் என்ற உடனே ஒரு பெண்ணின் ஜாதகத்தை நாம் ஒதுக்கி வைப்பது என்பது முறையற்றது. சரியான ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து எந்த விதத்தில் 3ஆம் பாவகம் அமைந்து உள்ளது என்பதை ஆலோசனை செய்த பின்னே அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். இதுபோன்று பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.